இப்போ பன்னீர்செல்வி மேடம் வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து என்னென்னா தேவை, என்னென்னா பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு கட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா ஆல்ரெடி வீடு வச்சிருப்பீங்க, அந்த வீடை எப்படி நம்ம இன்னும் கட்டி முடிக்கலாம், இல்லை அப்படின்னா பழைய இடமா இருக்கும், அதில் பட்டா எப்படி மாற்றலாம், பத்திரம் எப்படி மாற்றலாம், வேற கரண்ட் பில் எப்படிலாம் எடுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வீடோட நிற்க மாட்டோம். நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு வீடு தேவைப்படும். இப்போ வாங்கலனாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வாங்குவோம். எல்லாருமே தேவைப்படாது. நிறைய கொஸ்டின்ஸோட அப்படியே ஸ்டாப் ஆகியே நிற்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊருக்குள்ள காடாக இருக்கும் ஒரு இடம், அந்த இடத்த பார்த்துட்டு போயிருப்போம். அது வந்து காடாக இருக்குல்ல, நம்ம பிறகு வந்து பார்த்துக்கலாம், இப்போ அந்த இடம் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போன இடம் தான் ஒரு 2 வருஷத்துல வந்து 10 லட்சத்துக்கும் 15 லட்சத்துக்கும் பேய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கிடணும். உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்து அசம்பிள் ஆயிருக்கோம். உங்களுக்கு இந்த இடம் சம்பந்தமாகவும் நிலம் சம்பந்தமாகவும் கடன்கள், இது வங்கி லோனு எல்லா சம்பந்தமும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். நீங்க வெளியே போய் ஒருத்தவங்க கிட்ட கேட்டு காசு செலவு பண்றதுக்கு ஃப்ரீயாவே அந்த சர்வீஸ் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். நம்மளுடைய கஸ்டமர் செல்வன்ஸா இருக்கும், நம்ம பன்னீர்செல்வி மேடமுக்கும் நாங்க எங்க சைட்ல இருந்து இது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடு வாங்கணும்னு ஆசை தான், எல்லாருக்குமே அது ஒரு கனவு தான். அதுக்கு தப்புல உழைச்சி சம்பாதிச்சு வாங்கணும். கனவு பயணத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண கூட இருக்கோம். இதனால எங்களை வந்து நீங்கள் நேராக கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஓனர்ஸ்கிட்ட நம்ம பதில் சொல்லணும், அவங்க கேட்டாப்படியே நம்ம போகணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. பண விஷயமும் அப்படிதான், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடக்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓனர் நம்மளே சொந்த வீடுனா நம்ம கேட்டாப்பட நம்மளே அது பண்ணிக்கிடலாம். இப்போ அதுல வேற ஏதாவது ரூம் கட்டணும், வேற ஏதாவது அல்ட்ரேஷன் பண்ணணும், எதனாலும் நம்மளே பண்ணிக்கிடலாம். ஆனா அந்த சொந்த வாடகை வேணா நம்ம அவங்க கிட்ட கேட்டுதான் ஒண்ணு பண்ணணும். அதுல ஏதாவது பிரச்சனைனாலும் அதை நம்ம சால்வ் பண்ணாம முடிஞ்சா சால்வ் பண்ணி, இல்லை அதையே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. போட்டி Hello.